Next topic வந்து பார்த்தீங்கன்னா consistency and inconsistency of a linear equations in two variables equationsல இருக்கக்கூடிய linear equationsல consistency and inconsistency எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ லீனியர் ஈக்குவேஷன்ஸ்னால் என்ன? லீனியர் ஈக்குவேஷன்னா அதனோட ஹையர் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டிகிரி வந்து என்னவாக இருக்கணும்? 1 அப்படின்னு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது லீனியர் ஈக்குவேஷன். அதில் நம்ம டூ வேரியபிள் லீனியர் ஈக்குவேஷன்ஸில் கன்சிஸ்டன்சி அண்ட் இன்கன்சிஸ்டன்சி வந்து பார்க்க போகிறோம். அதாவது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், டூ லைன்ஸ் இருக்குன்னா எத்தனை பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். a1x + b1y + c1 = 0 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனும் a2x + b2y + c2 = 0 இப்படி டூ ஈக்குவேஷன்ஸ் எடுத்துட்டோன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ ஈக்குவேஷன்ஸில் இருக்கக்கூடிய a1 a2 b1 b2 c1 c2 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்னால் எந்த நம்பர்ஸ் வேணாலும் இருக்கலாம். பாசிட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ், ரேஷ்னல் நம்பர், இரேஷ்னல் நம்பர்ஸ், எல்லா நம்பர்ஸும் மென்ஷன் பண்ணுறது தான் என்னது? ரியல் நம்பர்ஸ். அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி கன்சிஸ்டன்சி அண்ட் இன்கன்சிஸ்டன்சி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, ஒரு ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ஸ் a1 / a2 b1 / b2 இந்த வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்ட் ஈக்குவேஷனாக இருக்கும். அதுக்கு யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு ஒய் அப்படிங்கிற வேரியபிளுக்கு ஒரே ஒரு வேல்யூஸ் தான் இருக்கும், ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேவா? இதே வந்து பார்த்திங்கன்னா ஏ இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் எப்போ இருக்குன்னா a1 / a2 = b1 / b2 = c1 / c2 அப்படி இருந்ததுன்னா அந்த ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷன் டூ வேரியபிள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷனாக இருக்கும். இந்த மாதிரி ரேஷியோஸ் ஈக்குவலாக வரப்போ என்ன இருக்குன்னா ரெண்டு ஈக்குவேஷனும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக சேமாக இருக்கும். அது மீனிங் என்னென்னா எக்ஸாக்டாக ஒரு லைன் மேலே இன்னொரு லைன், இப்போ வந்து ஒரு கிராஃப் வந்து ட்ரா பண்ணுறோன்னா இப்போது ஒரு லைன் இப்படி இருக்குன்னா எக்ஸாக்டாக இந்த லைன் மேலேயே இன்னொரு லைன் இருக்கிற மாதிரி மீனிங். ஓகேவா? அப்போ எல்லா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனும் இதுலேயே இருக்குமா? இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ஸ் இருக்குமா? இதே வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு கிராஃப் வந்து எப்படி இருக்குன்னா இப்படி ஒரு லைன் இருக்குன்னா இன்னொரு லைன் வந்து இந்த இடத்துல இப்படி இன்டர்செக்ட் ஆகும். இந்த ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் இருக்கா, வேறு எந்த இடத்துலையுமே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வராதா? அதை மென்ஷன் பண்ணுறது தான் இந்த இது. ஓகேவா? அதே வந்து பார்த்திங்கன்னா இன்கன்சிஸ்டண்ட்டாக எப்போ இருக்குன்னா a1 / a2 = b1 / b2 இருந்துட்டு b1 / b2ங்கிறது நாட் ஈக்குவல் டு c1 / c2 இருந்ததுன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், நோ சொல்யூஷன் அப்படி இருக்கும். இதுதான் ஸ்டெப்ஸ் நீட் டு ஃபாலோ ஃபார் கன்சிஸ்டன்சி அண்ட் இன்கன்சிஸ்டன்சியை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான வேல்யூஸ். இந்த இன்கன்சிஸ்டன்சிக்கு எப்படி கிராஃப் லைன்ஸ் இருக்குன்னா ரெண்டு லைனும் பேரலல் லைன்ஸாக இருக்கும். ஒரு லைன் இப்படியும் இதுக்கு பேரலாக இன்னொரு லைன் இப்படியும், எங்கேயுமே இன்டர்செக்டிங் பாயிண்ட்டே இருக்காது. இதை மென்ஷன் பண்ணுறதா இந்த வேல்யூஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? Example 3.54. Check whether the following system of equation consistent or inconsistent and say how many solutions we have if it consistent. Consistent இருந்தால் எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்கும்? கன்சிஸ்டன்ட்னா மீனிங் என்ன? ரெண்டு லைன்ஸு ஏதாவது இன்டர்செக்டிங் பாயிண்ட் இருந்ததுன்னா எத்தனை இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ரோமன் லெட்டர் 1, ரோமன் லெட்டர் 2, ரோமன் லெட்டர் 3 கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் 1 பேர் ஆஃப் லைன்ஸ் வந்து பாருங்கள் 2x - 4y = 7. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா x - 3y = -2. இப்போ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஐடென்டிஃபை பண்ணணும்? ரேஷியோஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷன் வேல்யூ a1 / a2 வந்து ஃபைண்ட் பண்ணோம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு
இதனோட வேல்யூ. அடுத்தது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டோட ரேஷியோஸ் வேல்யூ b1 டிவைடட் பை b2. அடுத்தது கான்ஸ்டன்ட் வேல்யூ c1 டிவைடட் பை c2. இதுக்கான ரேஷியோஸ் ஃபைண்ட் பண்ண. இப்போ என்ன வரும் 2 டிவைடட் பை 1. இதனோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட் 2, செகண்ட் ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது 1. அப்போ 2 டிவைடட் பை 1 இதனோட வேல்யூ 2. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -4ன்னு இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -3ன்னு இருக்குது. அப்போ -4 டிவைடட் பை -3. அப்போ அந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருமா? அப்போ 4 டிவைடட் பை 3ன்னு கிடைக்குமா? அடுத்தது c1 டிவைடட் பை c2. இப்போ வந்து என்ன இங்கே என்ன இருக்குது வேல்யூ 7ன்னு இருக்கா, இங்கே வந்து வேல்யூ என்ன இருக்குது -2ன்னு வந்து இருக்கா. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 டிவைடட் பை -2. டினாமினேட்டரில் மைனஸ் இருந்தாலும் அதை நியூமரேட்டருக்காக எடுத்துக்கலாம். அப்போ -7/2ன்னு வருதா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா a1 டிவைடட் பை a2 நாட் ஈக்குவல் டு b1 டிவைடட் பை b2ன்னு வருதா. அப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா கம்பேர் த ரேஷியோஸ். இந்த ரெண்டு ரேஷியோவும் கம்பேர் பண்ணுறோம். a1 எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டோட ரேஷியோவையும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டோட ரேஷியோவையும் கம்பேர் பண்ணுறோம். நாட் ஈக்குவல்னு வருது. அப்படி நாட் ஈக்குவல்ட்டுன்னு இருந்ததுன்னா இன்டர்செக்டிங் கிராஃப் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குன்னா இன்டர்செக்டிங் லைன்ஸாக வந்து இருக்கும், யூனிக் சொல்யூஷனாக இருக்கும். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இன்டர்செக்ட் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் சொல்யூஷன் என்ன மீனிங், ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கும். அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனோட பாயிண்ட்டு எக்ஸாக்டாக ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இன்டர்செக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இன்டர்செக்டிங் லைனாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் ரோமன் லெட்டர் பாருங்கள். 4x + y = 3, 8x + 2y = 6 அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா a1 டிவைடட் பை a2 இதனோட ரேஷியோ வந்து ஃபைன் பண்ணுறோம். இப்போ வந்து ஃபைன் பண்ணால் என்ன வருது, எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டாக a1 a2ங்கிறது. அப்போ இங்கே என்ன இருக்குது 4 8ன்னு இருக்கா. அப்போ 4 டிவைடட் பை 8 இதை சிம்பிளிஃபை பண்ணனா என்ன வரும் 1 டிவைடட் பை 2ன்னு வருமா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா b1 டிவைடட் பை b2 இது வந்து ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். இங்கே என்ன இருக்குது 1, இங்கே வந்து 2ன்னு இருக்கா. இப்போ இதுவும் 1 டிவைடட் பை 2ன்னு வருமா. அடுத்தது கான்ஸ்டன்ட்டோட ரேஷியோஸ் 3 டிவைடட் பை 6. இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ 3 டிவைடட் பை 6 இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது 1 டிவைடட் பை 2ன்னு வருதா. அப்போ கம்பேர் ரேஷியோஸ் a1 டிவைடட் பை a2 ஈக்குவல் டு b1 டிவைடட் பை b2 ஈக்குவல் டு c1 டிவைடட் பை c2ன்னு இருக்கா. அப்போ 3 ரேஷியோஸுமே ஈக்குவலாக வருதுன்னா அப்போ என்னவா இருக்கும், எக்ஸாக்டாக ஒரு லைன் மேலே இன்னொரு லைன் இருக்கிறதா மீனிங். எக்ஸாக்டாக ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் எல்லா பாயிண்ட்டும் இன்ஃபினைட் மெனி நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இருக்கும். கான்காய்டிங் லைன்ஸ்னால் ஒரு லைன் மேலே எக்ஸாக்டாக இன்னொரு லைன் எக்ஸாக்டாக இருக்குது அப்படிங்கிறதா மீனிங். ஓகேவா. அப்போ ஈச் பாயிண்ட்லேயும் இன்டர்செக்ஷன் இருக்கும். அடுத்து தேர்ட் ஒன் வந்து பாருங்கள் 4x + 7 = 2y. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் 2x + 9 = y அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோஸ் a1 டிவைடட் பை a2 வந்து என்ன வரும், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டாக 4 2. அப்போ 4 டிவைடட் பை 2 இதை சிம்பிளிஃபை பண்ண என்னென்ன வரும் 2ன்னு வருமா. அடுத்தது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது 2ன்னு இருக்குது, இங்கே 1ன்னு இருக்குது. அப்போ 2 டிவைடட் பை 1 இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு கிடைக்கிது. அடுத்தது கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 7ன்னு இருக்குது, இங்கே 9ன்னு இருக்குது. அப்போ 7 டிவைடட் பை 9. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா a1 டிவைடட் பை a2வும் b1 டிவைடட் பை b2வும் ஈக்குவலாக இருக்குது. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ரேஷியோவும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் கான்ஸ்டன்ட் நாட் ஈக்குவலாக இருக்குது. நாட் ஈக்குவல் c1 டிவைடட் பை c2வாக இருக்குது. அப்போ இது ரெண்டு எப்படி இருக்கும், பேரலல் லைன்ஸாக இருக்கும். அப்போ பேரலல் லைன்ஸாக இருக்குன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனே இருக்காது. அப்போ நோ சொல்யூஷன்ஸ். எக்ஸாம்பிள் 3.55 செக் த வேல்யூ ஆஃப் கேவோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. which the given system of equations has unique solution. ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க 2 வேரியபிள்ஸில். யூனிக் சொல்யூஷனாக இருந்ததுன்னா கேவோட வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. யூனிக் சொல்யூஷன்னா நமக்கு என்ன கன்ஸ்ட்ரெயின், a1 டிவைடட் பை a2 நாட் ஈக்குவல் டு b1 டிவைடட் பை b2வாக இருக்கணும். அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டோட ரேஷியோவும்
ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் ரேஷியோவும் நாட் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கணும். அதுதான் கண்டிஷன். அப்போ கொடுத்துருக்கிற கிவன் ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ax1 + by b1y plus c1 equal to 0, a2x plus b2y plus c2 equal 0. இந்த மாதிரி 2 வேரியபிள் இருக்கக்கூடிய லீனியர் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா? அப்போ இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிவன் ஈக்குவேஷனில் a1ங்கிறது என்னது? கேவா, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். b1ங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், அதுவும் +2ன்னு இருக்குது. இன்க்ளூடிங் சைனையும் சேர்த்து தான் எடுத்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா a2ங்கிறது செகண்ட் ஈக்குவேஷனோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2. அடுத்து b2ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா -3. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷனோட ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இன்க்ளூடிங் சைன், அப்போ -3. அப்போ ஃபார் யூனிக் சொல்யூஷனாக இருந்ததுன்னா என்ன கன்ஸ்ட்ரைன்? a1 / a2 நாட் ஈக்குவல் டு b1 / b2. அப்போ அந்த கன்ஸ்ட்ரைன் படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? k / 2 நாட் ஈக்குவல் டு 2 / -3ன்னு வருமா? அப்போ நமக்கு கேவோட வேல்யூ தான் தெரியணும். கேவோட வேல்யூ தெரியணும்னா இந்த 2 இந்த சைடு வந்ததுன்னா என்னவா மாறிடும்? மல்டிபிள் ஆயிருமா? அப்போ 2 × 2 4ன்னு வந்துடுமா? அப்போ k நாட் ஈக்குவல் டு 4 / -3. அப்போ தட் இஸ் k நாட் ஈக்குவல் டு -4 / 3 அப்படின்னு வந்து சொல்லுங்க. அப்போ கேவோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு -4 / 3 இருக்கக்கூடாது. யூனிக் சொல்யூஷனாக இருக்கணும் அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற இந்த கிவன் 2 ஈக்குவேஷன்ஸ் வந்து யூனிக் சொல்யூஷனாக இருக்கணும்னா நான் என்ன கன்ஸ்ட்ரெயின்னா கேவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -4 / 3 மட்டும் இருக்கக்கூடாது. இந்த வேல்யூஸ் தவிர எந்த வேல்யூ இருந்ததுனாலும் இந்த கிவன் 2 ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிக் சொல்யூஷனாக இருக்கும். எக்ஸாம்பிள் 3.56 ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் கே. கேவோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார் தி ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் ஹேஸ் இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன். இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன்னா எக்ஸாக்டாக ஒரு லைன் மேலே இன்னொரு லைன் எக்ஸாக்டாக இருக்கிறதா மீனிங். அப்போ கொடுத்துருக்கிற 2 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2x - 3y = 7, அது 2 வேரியபிளில் இருக்கக்கூடிய லீனியர் ஈக்குவேஷன் தான். அனதர் ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா k + 2 × x - 2k + 1 × y = 3 × 2k - 1 அப்படின்னு இருக்கா? அப்போ இது வந்து இந்த ஃபார்மேஷனில் இருக்கா? இப்போ a1ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ, அப்போ 2 இன்க்ளூடிங் சைனையும் எடுத்துக்கணும். b1ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இங்கே என்ன இருக்குது? -3, அப்போ -3. a2ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷனோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ, செகண்ட் ஈக்குவேஷனோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? k + 2. அடுத்து b2ங்கிறது செகண்ட் ஈக்குவேஷனோட ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ -2k + 1. c1ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ 7, ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட கான்ஸ்டன்ட். c2ங்கிறது செகண்ட் ஈக்குவேஷனோட கான்ஸ்டன்ட் வேல்யூ 3 × 2k - 1. இப்போ நமக்கு இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அப்படி இருந்ததுன்னா அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வரணும்னா நமக்கு என்ன கண்டிஷன்? a1 / a2 x கோஎஃபிஷியன்டோட ரேஷியோ ஈக்குவல் டு y கோஎஃபிஷியன்டோட ரேஷியோ ஈக்குவல் டு கான்ஸ்டன்டோட ரேஷியோஸ். அப்போ a1 / a2 ஈக்குவல் டு b1 / b2 ஈக்குவல் டு c1 / c2 அப்படிங்கிறது இருக்கணும் கன்ஸ்ட்ரெயின்ட். அப்போ நம்ம இங்கே இருக்கிற வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன வரும்? 2 / k + 2 ஈக்குவல் டு -3 / -2k + 1 ஈக்குவல் டு 7 / 3 × 2k - 1. இங்கே இப்போ இந்த கன்ஸ்ட்ரெயினில் இதையும் இது ஈக்குவல் பண்ணுவோம். ஈக்குவல் பண்ணோன்னா நமக்கு ஒரு வேல்யூஸ் கிடைக்குமா? 2 / k + 2 ஈக்குவல் டு -3 / -k 2k + 1. இப்போ இந்த மைனஸ்க்கும் இந்த மைனஸ்க்கு கேன்சல் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 2 × 2k + 1ன்னு வருமா? இது இந்த சைடு வந்ததுன்னா மல்டிபிளில் 3 × k + 2. அப்போ 2 × 2k மல்டிபிள் பண்ணால் 4k. 2 × 1 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 2ன்னு வருமா? அப்போ 4k + 2. அடுத்தது 3 × k 3k. 3 × 2 6, அப்போ 3k + 6.
இப்போ வேரியபிளில் ஒரு சைடு கொண்டு வாங்க, இந்த 3k இந்த சைடு வந்ததுன்னா என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிருமா. அப்போ 4k மைனஸ் 3k வேல்யூ என்ன கேன்னு வருமா. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இந்தாட்ட வந்ததுன்னா மைனஸ் ஆயிருமா. அப்போ 6 மைனஸ் 2, அப்போ வேல்யூ என்ன 4ஆ. அப்போ கேவோட வேல்யூ என்ன இங்கே காமிக்குது 4. இதையும் கம்பேரிசன் பண்ணுவோம். இதையும் கம்பேரிசன் பண்ணால் என்ன வரும், மைனஸ் 3 டிவைடட் பை மைனஸ் 2k ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 7 டிவைடட் பை 3 இன்ட்டு 2k மைனஸ் 1. இப்போ இந்த மைனஸ் வேல்யூ இந்த மைனஸ் வேல்யூ கேன்சல் ஆயிருமா. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 3 இன்ட்டு 3 9ஆ, 9 இன்ட்டு 2k மைனஸ் 1 ஈக்குவல் டு 7 இன்ட்டு 2k ப்ளஸ் 1 வருமா. இப்போ 9 இன்ட்டு 2k மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 18k. 9 இன்ட்டு மைனஸ் 1 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் மைனஸ் 9. அடுத்தது 7 இன்ட்டு 2k மல்டிபிள் பண்ணால் 14k. 7 இன்ட்டு 1 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 7 வருமா. இப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூவில் ஒரு சைடு கொண்டாங்க. அப்போ என்ன வரும், கான்ஸ்டன்ட் வேல்யூஸை ஒரு சைடு கொண்டு வரும்போது நமக்கு இந்த 14kங்கிறது இருக்க வேல்யூ. இப்போ இந்த 14k இந்த சைடு வந்ததுன்னா என்னவாயிரும் மைனஸ் 14kவா. அப்போ 18k மைனஸ் 14kன்னு வருமா. 14k ஒன்று வருமா. அப்போ சப்ராக்ட் பண்ண என்ன வரும் 4kன்னு வருமா. இந்த மைனஸ் 9 இந்த சைடு வந்தால் என்ன ஆயிரும் ப்ளஸ் 9ஆ. அப்போ 7 + 9 16 வருமா. கேவோட வேல்யூ என்னன்னா இந்த 4 இந்த சைடு வரணுமா. அப்போ k ஈக்குவல் டு 16 டிவைடட் பை 4. அப்போ இதையும் கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் வருமா. அப்போ k ஈக்குவல் டு 4. அப்போ இங்கேயும் k ஈக்குவல் 4 வருது, இங்கேயும் k ஈக்குவல் 4 வருது. அப்போ கேவோட வேல்யூ என்னது 4 த ஆன்சர். இன்ஃபினைட் மெனி சொல்யூஷன் வரணும்னா கேவோட வேல்யூ என்னவா இருக்கணும் 4ன்னு இருக்கணும். ஓகே. எக்ஸாம்பிள் 3.57 ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் k which the system of linear equation கொடுத்துருக்கிற given to linear equationக்கு no சொல்யூஷன்ஸ்னு இருந்தால், no சொல்யூஷன் இருந்தால் நமக்கு என்ன கன்ஸ்ட்ரெயின், a1 divided by a2 equal to b1 divided by b2 இருக்கணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் ரேஷியோ ஈக்குவலாக இருக்கணும். பட் கான்ஸ்டன்ட்டோட ரேஷியோ நாட் ஈக்குவல்டாக இருக்கணும். இந்த கன்ஸ்ட்ரெயின் வந்து வரணும். அப்போ கொடுத்துருக்கிற given to ஈக்குவேஷனும் இந்த ஃபார்மேட்டில் இருந்து நம்ம a1ஓட வேல்யூ எழுதணும். a1ங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 8, b1ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் +5, c1ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட கான்ஸ்டன்ட் வேல்யூ, a2ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷனோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், b2ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷனோட ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், c2ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ. இப்போ இந்த வேல்யூஸ் வந்து நோ சொல்யூஷன் வந்ததுன்னா நமக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் க்ரைட்டீரியா என்னது, இந்த க்ரைட்டீரியா வரணுமா. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஈக்குவல் டு ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டா. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் 8 டிவைடட் பை k ஈக்குவல் டு 5 டிவைடட் பை 10 நாட் ஈக்குவல் டு 9 டிவைடட் பை 15 இருக்கணுமா. நமக்கு இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்ததுன்னா நோ சொல்யூஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ நமக்கு கேவோட வேல்யூ வரணும்னா இதையும் ஈக்குவலைஸ் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணிக்கலாமா. இப்போ இதையும் ஈக்குவலைஸ் பண்ணோம்னா நமக்கு கேவோட வேல்யூ ஃபைன் பண்ணோன்னா என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா. பண்ணோம்னா என்ன வரும் 80k ஈக்குவல் டு 5kன்னு வருமா. நமக்கு கேவோட வேல்யூ வரணும்னா இந்த 5 இந்த சைடு வந்தால் என்ன ஆயிரும் டிவைட் ஆயிருமா. அப்போ k ஈக்குவல் டு 80 டிவைடட் பை 5. அப்போ 5ஆல் இது பண்ணால் 1 டைம் வரும், ரிமைனிங் 3 30 16 டைம்ஸ் வருமா. அப்போ k ஈக்குவல் டு 16. அப்போ k ஈக்குவல் டு 16 இருந்ததுன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸாக்டாக எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது, நோ சொல்யூஷன், எக்ஸாக்டாக பேரலல் லைன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மீனிங். ஓகேவா.